மார்னிங் நம்ம தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறப்ப எப்படி நமக்கு மூடு இருக்கோ அதே மாதிரி தான் அந்த நாள் ஃபுல்லாக போகுன்றது என்னோட கணிப்பு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நேற்று எந்திரிச்சு வர்றப்பே இந்த மாவு டப்பாவை திறந்து வழக்கத்துக்கு மாறாக பொங்கி இருந்துச்சு. ஏன்னே தெரில. நானும் பல தடவை என்னன்னு யோசிச்சு பார்த்தேன், தெரியவே இல்லை. அப்புறம் நானே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டேன். ஆனது ஆகிப்போச்சு, அடுத்த வேலையை பாருன்னு சொல்லி வேறு டப்பாவில் அப்படியே மாற்றிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலான்னு சொல்லி போனேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தா ஃபுல்லாக ஒரே காயாக இருந்துச்சு. அப்புறம் அதை எடுத்து ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டப்பாவை வைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். நேற்று ஃபுல்லாக க்ளீனிங் தொடச்சிங் இப்படியே தான் போச்சு. அப்புறம் தான் பார்க்குறேன் பக்கத்தில் புளி எடுத்து வச்சுருந்தேன் உள்ளே வைக்கணும்னு சொல்லி. அதை சுத்தர மறந்துட்டேன். சரின்னு அதை எடுத்து அப்படியே இந்த பவுலில் போட்டாச்சு. புளியை பாலாக தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஒரு குட்டி பால், ஒரு பெரிய பால், அது மாதிரி உருட்டி வச்சுக்குவேன். மொத்தமாக வைக்கிறப்ப எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து பிக்க வராத மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். அதனால இப்படி தான் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கேன். புளியை எடுத்துட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா இதோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாதா. ஃப்ரிட்ஜில் வச்சா அது பாட்டு இருக்கும், நம்ம வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வேணா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள்.